கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 66ஆம் சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 66 வசனம் 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது தாவீதினுடைய நன்றி நிறைந்த இருதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தை. தாவீது கடவுளை சார்ந்திருக்கிறவர், கடவுளை நேசிக்கிறவர், கடவுளை நம்பி இருக்கிறவர், ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றவர் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை தாண்டி தாவீதினிடத்தில் இன்னொரு அற்புதமான ஒரு குணம் இருந்தது. அது என்ன? நான் அப்படி ஜெபித்து கடவுளிடத்தில் இந்த நன்மையை பெற்று கொண்ட பிறகு உடனே கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு அற்புதமான மனது தாவீதுக்கு இருந்ததை இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்மில் அநேகர் என்ன செய்கின்றோம் என்றால், ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது, உபவாசிப்பதற்கு நேரம் இருக்கிறது, கடவுளை தேடி நமக்கு வேண்டியவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பலவிதமான முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். உபவாசம் இருந்து ஜெபிப்பதை தொடங்கி, இந்த ஊழிய காரியத்தில் ஜெபித்து கொண்டால் நன்றாக இருக்குமா, இந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டால் நல்லா இருக்குமா, இவ்வளவு காணிக்கை கொடுக்கின்றேன் ஆண்டவரே, இந்த பத்திரிக்கையில் அல்லது இந்த ஊழியத்தில் என் சபையில் நான் சாட்சி போய் சொல்லுவேன் ஆண்டவரே என்றெல்லாம் எப்படியாகிலும் ஆண்டவர் கன்வின்ஸ் ஆகி மனம் இறங்கி என் தேவைகளை சந்தித்து விட்டால், அல்லது நான் செபிக்கிற காரியத்திற்கு அவர் பதில் கொடுத்து விட்டால் போதும், என் வியாதியை குணமாக்கி விட்டால் போதும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டால் போதும் என்று சொல்லி எதை செய்தால் கடவுளுக்கு அது உகந்ததாக தெரிந்து கடவுள் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று அதிகமாக பிரயாசம் எடுக்கிறோம். அப்படி ஜெபித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பிறகு ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி என்று சொல்லுவதற்கு நமக்கு நேரமே இருப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் மாறிவிடுகிறார்கள். வேலை வேண்டும், வேலை வேண்டும், வேலை வேண்டும் ஜெபிப்பார்கள். வேலை கிடைத்த பிறகு நேரம் இல்லை ஆலயத்திற்கு வருவதற்கு. குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிப்பார்கள். குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு அந்த குழந்தைகள் அழுகிறது, குழந்தைகள் அமைதியாக இருப்பதில்லை, ஆகவே ஆலயத்திற்கு நான் போவதில்லை. இப்படி பல காரியங்களை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் தாவீது கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றதை எப்பொழுதும் மறந்ததே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இப்படி கேட்கின்றார். குணம் அடைந்தது, சுகம் அடைந்தது 10 பேர் அல்லவா? இந்த ஒரு மனிதன் மட்டும் வந்திருக்கின்றாரே நன்றி செலுத்துவதற்கு, மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாக தெரியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நன்றி செலுத்துதல் மிக 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 அவசியமான ஒன்று. கடவுள் அதை எதிர்பார்க்கின்றார். அப்படி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களை கடவுள் அதிகமாய் நேசிக்கின்றார். இங்கே தாவீது எவ்வளோ அழகாக இதை குறிப்பிடுகிறார் பாருங்களேன். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒருபோதும் அவர் என் ஜெபத்தை தள்ளுகிற கடவுள் அல்ல. இந்த ஜெபம் எனக்கு தேவையில்லை, உன் விண்ணப்பத்தை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான நேரம் இல்லை என்று என்னை உதாசீனப்படுத்துகிற கடவுள் அல்ல. நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் செவி கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி என் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல,
என் கிருபையை, தம்முடைய கிருபையை ஒருபோதும் என்னை விட்டு விலக்கினதே இல்லை. ஒரு இமைப்பொழுது கூட அவர் கிருபை எனக்கு கொடாமல் அவர் இருந்ததே இல்லை. அவ்வளவு அருமையான ஆண்டவர். ஆகவே தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் செய்த காரியம் அது சிறிதாயினும் அது பெரிதாயினும் இல்லையா, கடவுளுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். புற்றுநோயிலிருந்து சுகமாக்கினால்தான் அது சுகம் அல்ல. சாதாரண தலைவலியில் இருந்து குணமடைந்தால் கூட அது சுகம்தான். லட்ச ரூபாய் கடனை தீர்த்தது அற்புதம் அல்ல. அது 10 ரூபாய் கூட கடன் வாங்காதபடிக்கு அல்லது வாங்கின கடத்தை திரும்ப கொடுக்கும்படியான பலத்தை கடவுள் கொடுப்பாரானால் அதுவும் அற்புதம் தான். இப்படி எல்லாமே காரணம் என்ன? நாம் அவரன்றி, அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஆசீர்வதித்தால்தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் கொடுத்தால்தான் அது நமக்கு அனுகூலமாக இருக்கும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்னுடைய பலத்தின் மிகுதியினால் இதையெல்லாம் செய்கின்றேன் என்று நாம் நினைக்கவே கூடாது. மாறாக, ஆண்டவரே, என்னிடத்தில் இருந்து உம்முடைய கிருபையை விலக்காமல் இருக்கிறீர். ஆகவே தான் இதையெல்லாம் என்னால் செய்து முடிக்க முடிகிறது. ஆகவே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தாவீதினுடைய அற்புதமான குணத்தை இன்றைக்கு நாங்கள் இன்னொரு முறை சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்களும் செபிக்க நேரத்தை எடுத்துக்கொள்வோமே தவிர, ஆண்டவரே, அந்த ஜெபத்தை கடவுள் எங்களுக்கு கேட்டு, ஆண்டவரே, பலன் அளித்த பிறகு, எங்களை ஆசீர்வதித்த பிறகு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். கடவுள் அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே, ஏராளம். இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு இந்த நாளை காண்பது, இந்த இமைப்பொழுது நாங்கள் சுவாசித்து கொண்டிருப்பது, இது உம்முடைய கிருபையை அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல ஆண்டவரே. ஆகவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு கர்த்தாவே தம்முடைய கிருபையை கொடுத்து எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே குடும்பமாக உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அடியார்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.